கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சுகமான வாழ்வை விரும்புகிறார்கள். ஏதோ ஒரு நோய் அவர்களை தாக்கும் பொழுது பயப்படுகிறார்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லப்படுகிறது. எந்த ஒரு நோயும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சுமந்திருக்கிறார். அதற்காக அநேக வாக்குத்தத்தங்களையும் வேத புஸ்தகத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு வாக்குத்தத்தத்தை நான் படிக்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்த்தர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இது நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை நாம் நம்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம், விசுவாசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த வார்த்தையை அநேக முறை சொல்லி, வியாதியை என்னை விட்டு கர்த்தர் விலக்குவார், வியாதியை என்னை விட்டு கர்த்தர் விலக்குவார், வியாதியை என்னை விட்டு கர்த்தர் விலக்குவார் என்று அநேக முறை சொல்லி வியாதி நம்மிடத்திலிருந்து விலகும் என்று நாம் எதிர்பார்க்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நமக்கு சுகம் கிடைக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா மனுஷர்களும் சுகமாய் வாழ வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார் என்கிற அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நம்மை உண்டாக்கின தகப்பன் நாம் நோயோடு இருப்பதை அவர் விரும்புவதில்லை. அதே நேரத்தில் நம்முடைய பாவங்களினாலும் சாத்தானுடைய தந்திரங்களினாலும் நமக்கு அநேக நோய்கள், சிறு சிறு தலைவலி முதல் பெரிய நோய்கள் வரைக்கும் உலக மனுஷிகள் வருவது, எல்லாருக்கும் வருவது ஒரு சகஜமாய் இருக்கிறது. அதே நேரத்தில் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழியையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்ற வாக்குத்தத்தத்தை நாம் நம்பும் பொழுது எந்த ஒரு வியாதியும் நம்மை விட்டு விலகுகிறது. அதை அநேக முறை அறிக்கையிடும் பொழுது, சத்தம் போட்டு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையினுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அந்த வார்த்தையின் மேல் நமக்கு விசுவாசம் உண்டாகிறது. அந்த விசுவாசம் நமக்கு பூரண சுகத்தை தருகிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை மாறுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆதலால் இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து நாம் அதை அறிக்கையிட்டு அதை தியானம் செய்து இயேசு கிறிஸ்துவை நாமத்தால் எனக்கு பரிபூர்ண சுகம் கிடைப்பதாக என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பும் மகா பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவை நாமத்தாலே வருகிறோம். நாங்கள் சுகமாய் வாழ்வதே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுதும் யார் யார் வியாதி படுக்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தாலே உண்டாவதாக. ஏனென்றால் நீர் எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீர் ஆண்டவரே. ஆதலால் எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கிருபையாய் தர வேண்டும் என்று நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு நிமிடத்தில் இருந்து பரிபூர்ண சுகம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தாலே ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. கர்த்தர் அப்படி செய்யறதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வியாதிகள் எங்களை விட்டு விலகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.